ஜிஎஸ் ஸ்குவாட் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். நம்ம இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கேரளா கிளம்பியாச்சு. கேரளா போகிற வழியில் உண்மையிலே வேறு லெவலான ஒரு இடத்த பார்த்தேன். என்னடான்னு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியில் இருக்கோம். நம்ம இப்போ தூத்துக்குடினால எல்லாத்துக்கும் தெரிய வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா உப்பளம். அந்த உப்பு தயாரிக்கிற ஒரு இடம் அது எப்படி இருக்குங்கிறது நிறைய பேருக்கு தெரியறதே கிடையாது. பட் இன்றைக்கி நம்ம வீடியோவில் அதை பற்றி காட்ட போகிறோம். பட் பேக்ரவுண்டில் தான் இருக்குது. நான் உங்களுக்கு இந்த பேக்ரவுண்டை காட்டுறேன், நீங்களே பாருங்கள். இதுதாங்க உப்பளம். இந்த இடத்துல தான் உப்பு எல்லாமே ரெடி பண்ணுறாங்க. பட் எதனால் இன்றைக்கி உப்பு எல்லாமே இருந்து தான் காட்டிடலாம்னு நினச்சேன். பட் இது உப்பு எதுவுமே இல்லை. என்னென்னா அடித்த மழையில் இருந்த உப்பு எல்லாமே போயிடுச்சு. அது என்ன பண்ணாங்க எதுவுமே நமக்கு தெரியல. ஏன்னா மழை பெஞ்சிருந்தாங்க நம்ம இங்கே வந்திருக்கோம், அதனால் ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. பட் இப்போ உப்பு ஒன்றுமே இல்லை. உப்பு வேண்டி தண்ணி மட்டும் நிரப்பி அதில் ஃபுல்லாக தண்ணி மட்டும் நிரப்பி போட்டிருக்காங்க. இனி வெயில் அடிக்க உப்பு எல்லாமே ரெடி ஆகும். பட் ரோட்டுக்கு அந்த பக்கமும் இந்த பக்கமும் ஒரே மாதிரி உப்பு மட்டும்தாங்க இருக்குது, வேறு ஒன்றுமே இல்லை. சூப்பராக இருக்குது. ஆனால் பார்க்குறதுக்கு இடம் எல்லாமே நல்லாயிருக்கு. பட் உப்பு இருந்துச்சுன்னா இன்னும் அழகாக இருக்கும். ஏன்னா எல்லா பக்கமும் வெள்ளை வெள்ளைன்னு அப்படி அழகாக இருக்குது. தெரியும் பார்த்துக்கோங்க. இப்போ அந்தளவுக்கு உப்பு இல்லைங்கிறதுனால அந்தளவுக்கு அழகு இல்லை. பட் பரவாயில்ல, நம்ம அடுத்த நெக்ஸ்ட்டு பொங்கல் டைமில் வருவோம். அந்த டைமில் கன்ஃபார்மாக நம்ம இந்த உப்பு எப்படி இருக்கும் அந்த டைமில் உங்களுக்கு நான் காட்டுறேன். பட் அது வரைக்கும் மழை பெய்யாமல் இருக்கணும். மழை பெய்யாமல் இருந்தால் கன்ஃபார்மாக உப்பு நம்ம காட்டலாம். கேரளா கிளம்பி போயிட்டுருக்கோம் நம்ம. அதனால தான் இந்த உப்பளத்தை வழியாக தான் போகிறோம். தூத்துக்குடியில் போகிறதுனால நம்ம நிறைய பேர் வந்து உப்பளத்தை பார்த்துருக்க மாட்டேங்கிறதுனால தான் நம்ம இந்த இடத்துல நிப்பாட்டி நம்ம இந்த இடத்த ரிவ்யூ பண்ணிகிட்ருக்கோம். பட் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க, இந்த மாதிரி இடத்துல தான் உப்பு ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கேருந்து தான் வேர்ல்டு ஃபுல்லாக உப்பு எல்லாமே வெளியே போயிட்டுருக்கு. சால்ட் உப்பு அது இதுங்கிறாங்க, எல்லாமே இங்கேருந்து மட்டும்தான் வருது. ஒரே ஒரு ப்ராடக்ட்டு, அதை தான் நிறைய இதாக ரெடி பண்ணி அனுப்பிவிட்டுருக்காங்க. அதனால் மேக்ஸிமம் எல்லோரும் தெரிஞ்சுக்கோங்க, உப்புங்கிறது ஒன்று தான், அது தூத்துக்குடி மட்டும்தான். ஓகே கைஸ், நான் இந்த வீடியோ இதை எண்ட் பண்ணிக்கிறேன். நான் இன்றைக்கி கேரளா போயிட்டு தான் இனி vlog எடுப்பேன். ஏன்னா நம்ம போகிற வழியில் எதுவுமே இல்லை. ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு, மணி 12 சம்திங் ஆயிடுச்சு. இதை நம்ம போயிட்டே இருக்க போகிறோம். ஏன்னா சாயங்காலத்துக்கு நம்ம அங்கே போகணுன்றதுனால. ஓகே, அந்த வீடியோ இதை எண்ட் பண்ணிக்கிறேன். பாய்.